பாலியர் பழங்குடியின மக்கள் வீடுகளுக்கே சென்று தேவையான அடிப்படை வசதிகளை செய்வது தொடர்பான ஆலோசனை கூட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் பூங்குடி தலைமையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் கூட்ட அரங்கில் பழனி, ஒட்டன்சத்திரம், திண்டுக்கல், வத்தலக்குண்டு போன்ற பகுதிகளில் வசிக்கும் பழங்குடியின பலியர் இன மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதியான சாதி சான்றிதழ், ஆதார் திருத்தம், குழந்தைகளுக்கான கல்வி, மருத்துவ வசதி, பட்டா இல்லாதவர்களுக்கு பட்டா வழங்குதல், பட்டா உள்ளவர்களுக்கு வீடு கட்டுதல், குடிநீர், கழிப்பறை, வங்கி கணக்கு தொடங்குதல், வங்கி மூலமாக கடன் வசதி போன்றவை செய்து தருவதற்கான முகாம்களை அவர்கள் இருப்பிடத்திற்கே சென்று நடத்துவது குறித்து வியாழக்கிழமை மாலை 5:30 மணி அளவில் அனைத்து துறையினரையும் ஒன்றிணைத்து கூட்டம் நடைபெற்றது. மேலும் இக்கூட்டத்தில் அதிகாரிகளிடம் பேசிய ஆட்சியர் பூங்குடி, பழங்குடியினர் பலியர் இன மக்களுக்கு நடத்தப்படும் முகாம் பெயரளவில் இல்லாமல் அவர்களின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதும் விதமாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு குடும்பம் வாரியாக தகவல் சேகரிக்கப்பட்டு அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்யப்பட வேண்டும். மேலும் சாதி சான்றிதழ்கள், பட்டா போன்றவை இணையதளத்தில் விண்ணப்பம் செய்ய தேவையான கணினிகள் உட்பட அதற்கு தேவையான உபகரணங்கள் முகாமில் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று தெரிவித்தார். அந்த பலியர் இன மக்களுடைய வீட்டுக்கே போய் அவங்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் செஞ்சு கொடுக்கணும். அதே மாதிரி அவங்களுக்கு பட்டா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், பட்டா கொடுக்கறதுக்கு எலிஜிபிள் இருக்குதாங்கன்னு செக் பண்ணிட்டு வந்துட்டு நம்ம பட்டா கொடுக்கணும். இல்லை ஆல்ரெடி பட்டா இருக்கிற இடத்துல தான் அவங்க குடியிருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம வீடு கட்டி கொடுக்கணும். ஸோ அவங்களுக்கு குடிநீர் பைப் வசதி வேணுமா, தெருவுகளுக்கு வசதி வேணுமா, சாலை வேணுமா, கம்யூனிட்டி ஹால் வேணுமா, ஓவர் ஹெட் டேங்க் வேணுமா, என்ன வசதிகள் வேணுமோ அவங்களுக்கான அனைத்து வசதிகளும் எதுவுமே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாதீங்க. எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே இல்லை. அவங்க கேட்கிற அனைத்தும் நீங்க குறிச்சிட்டு வாங்க. இதுக்கப்புறம் நம்ம என்ன செய்ய போறோம்னா, அப்பப்ப அன்னன்னைக்கே அந்த வந்த மனுக்களை அன்னன்னைக்கே சம்பந்தப்பட்ட டிக்கு ஒரு பெட்டிஷன் லோன் வேணும்னா நீங்க அன்னைக்கே டிஐசிக்கு அனுப்பிடுவாங்க. அவங்க அன்னைக்கு அதை ப்ராசஸ் பண்ணி அவங்க லோன் கொடுக்கறதுக்கு இந்த கமிட்டி மீட்டிங் மற்றதுக்குலாம் அவங்க ஃபாலோ பண்ணிக்குவாங்க. சரியா? இதுக்கு நாங்க என்ன டைம் லைன் நாங்க எதுவுமே ஒரு 10 நாளைக்கு முடியும், 5 நாளைக்கு முடியணும்னு நாங்க சொல்லல. ஆனா மேக்சிமம் பீரியட் 15 நாளைக்கு மேல இருக்காது. ஸோ அதிகபட்சம் ஒரு 15 நாளைக்குள்ள நீங்க இதை ஸ்பீடப் பண்ணணும். அதுக்கு முன்னாடியே நீங்க என்டையரா எனுமரேட் பண்ணி முடிச்சிட்டாலும் நம்ம ஒரு கேம்ப் மாதிரி நடத்த போறோம். மெடிக்கல் கேம்ப் எல்லாம் அங்க நடத்த போறோம். நீங்க எல்லாரும் எனுமரேட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க இந்த பெனிஃபிட் எல்லாம் அவங்களுக்கு கொடுக்கும் போது ஒரு கேம்ப் மாதிரி நடத்தி அவங்களுக்கு கொடுக்குறோம். ரெண்டாவது அந்த அன்னைக்கு ஒருவேளை யாருக்காவது ஆப்ரேஷன் பண்ணணும், யாருக்காவது மெடிசின் வேணும், அந்த மாதிரி மெடிக்கல் தேவைகள் இருந்தாலும் நீங்க சொல்லலாம். டாக்டர்ஸ் நாங்க அங்க வர வச்சு கட்டாயம் ஒவ்வொரு வில்லேஜுக்கும் நாங்க மெடிக்கல் கேம்ப் போட போறோம்.